sa ni sa ri ma ga ma re ga ma pa ma ga re sa da da pa. புல்வெளி பெய்யும் சாரலை போல நீலம் குளிர் செய்யும் வான்மழை போல வான்வெளி உலவும் சூரியன் நிலவாய் தானென நினையா படைப்பும் நிலமாய் ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழுகின்ற அருமையான என் சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து பெருவிழாவை கொண்டாடுவதற்காக நாம் தயாரித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த இறை வார்த்தையானது லூக்கா நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு 2 1 முதல் 14 வரை உள்ள இறை வார்த்தைகளாக இருக்கின்றன. அக்காலத்தில் அகுஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிறிய நாட்டில் குரேனியு என்பவர் ஆளுநராக இருந்தபோது முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழி மரபினரான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேவில் உள்ள பெத்லெகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்தபொழுது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது. மரியா தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளைகளை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினார். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானகு தூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி உங்களுக்காக அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தி இருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணகத் தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உரித்தாக என்று கடவுளை புகழ்ந்தது. கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவை உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழுகின்ற அருமையான சகோதர சகோதரிகளை, இன்றைய நள்ளிரவிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் விழாவை கொண்டாடுகின்ற பொழுது மகிழ்ச்சியூட்டும் அடையாளம், மகிழ்ச்சியூட்டும் அடையாளம் என்று சொல்லுகின்ற மைய சிந்தனை எடுத்து ஒரு சுருக்கமான செய்திக்கு கடந்து செல்கிறோம். அடையாளங்களை பற்றி நாம் ஏற்கனவே சிந்தித்தோம், தியானித்தோம், ஜெபித்தோம். சாலைகளில் அடையாளங்கள், கல்லூரிகளில் அடையாளங்கள், கல்வி சாலைகளில் அடையாளங்கள், ஆலயங்களில் அடையாளங்கள், அன்றாட வாழ்க்கையில் அடையாளங்கள். மகிழ்ச்சியூட்டும் அடையாளம் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு அடையாளத்தை பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும். சிவப்பான ஒரு அடையாளத்தை பார்த்தால் மகிழ்ச்சியுடனே வராது, அபாயம் இருக்கிறதோ என்ற சிந்தனை வரும். ஆனால் மகிழ்ச்சியூட்டுகின்ற அடையாளம் என்று சொல்லுகின்ற பொழுது இப்பொழுது சாலைகளெல்லாம் அழகான வண்ண நிறங்களில் விளக்குகள் இருக்கின்றன. ஆலயங்கள் ஒளியூட்டப்படுகின்றன. வீடுகளெல்லாம் ஒளியூட்டப்படுகின்றன. குடில்களெல்லாம் ஒளியூட்டப்படுகின்றன. ஒளிதான் அதிகமாக மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது இருளில் இருப்பவர்களுக்கு. கண் பார்வையற்றவர்களுக்கு பார்வை மகிழ்ச்சி ஊட்டுகிறது. உடல் நோயிற்றவர்களுக்கு உடல் நோய் நீங்கினால் மகிழ்ச்சி ஊட்டுகிறது. வறுமையில் இருக்கின்ற பொழுது, வாழ்வுக்கான வழிபிறக்கின்ற பொழுது மகிழ்ச்சி ஏற்படுகின்றது.
அது ஒரு அடையாளமாக இருக்கின்றது. வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கிடைத்து விட்டால் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைத்து விட்டால் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். கிறிஸ்மஸ் பிறந்து விட்டால் புத்தாடை கிடைக்குமா இல்லையா என்ற இயக்கத்தில் இருக்கின்றவர்களுக்கு புத்தாடை கிடைத்து விட்டால் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. காணாமல் பல ஆண்டுகளாக காத்திருக்கின்ற மனைவிக்கு கணவன் வருவதை கேட்டால் மகிழ்ச்சியாக இருக்கிறார். கண்டுவிட்டால் இன்னும் அதிகமாக மகிழ்ச்சியாக இருக்கிறார். இவ்வாறாக மகிழ்ச்சியூட்டுகின்ற அடையாளங்கள் அன்றாடம் நிறைய இருக்கின்றன. மகிழ்ச்சியூட்டுகின்ற அடையாளமாக இன்று இரவு ஆண்டவர் இயேசுவுடைய பிறப்பின் விழா கொண்டாடுகின்ற அகில உலகத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் மகிழ்ச்சியை ஊட்டுகின்ற ஒன்றாக இருக்க வேண்டும். எனவேதான் நாடுகளிலெல்லாம் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் செலவழித்து கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் ஏற்பாடு செய்கிறார்கள். அழகழகாக விளக்குகளெல்லாம் மின்னி துலங்கி கொண்டே இருப்பதை பார்க்கிறோம். இதனுடைய மத்தியில் மகிழ்ச்சி ஊட்டுகின்ற அடையாளமாக உறவுகளை இழந்தவர்களை மக்கள் தேடி செல்லுகின்ற பொழுது அடையாளமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு புதிய ஆடை கொண்டு செல்லுகின்ற பொழுது அடையாளமாக இருக்கின்றார்கள். யாரும் இல்லை என்று நினைத்து கொண்டு ஏங்கிக் கொண்டிருக்கின்றவர்களுக்கு அன்பு கிடைக்கின்ற பொழுது அடையாளமாக அன்பு இருக்கிறது. இவ்வாறாக இந்த கிறிஸ்மஸ் விழாவில் மகிழ்ச்சியூட்டும் அடையாளமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு இருக்கிறது. இந்த நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்பை பற்றி இடையர்களுக்கு சொல்லப்படுகிறது. அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். துள்ளி குதித்து கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்காக வணங்குவதற்காக செல்லுகின்றார். அதுபோன்று அந்த மூன்று அரசர்கள் ஆண்டவர் இயேசு பிறந்திருக்கிறார் என்பதை அறிந்து மகிழ்ச்சியோடு அவர்களை தேடி செல்லுகின்றார்கள். இவைகளெல்லாம் மகிழ்ச்சி ஊட்டுகின்ற செயல்பாடுகளாக இருக்கின்றன. ஆனால் அதே நேரத்தில் நாம் அடிக்கடி சிந்திக்கக்கூடியது போர் நடந்து உடைந்து சிதைந்து கிடக்கின்ற காசா பகுதிகள், உக்ரைன் பகுதிகள், ரஷ்ய பகுதிகள், இவைகளெல்லாம் மகிழ்ச்சியினால் துளிர்த்து வர வேண்டும், துளிர்விட்டு வர வேண்டும், தழைத்து வளர வேண்டும், வாழ வேண்டும், வளர்ந்து பலன் கொடுக்க வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம். அதைத்தான் இசையா நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். எனவே இன்றைய நாளிலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன், பாராட்டுகின்றேன். ஹாப்பி கிறிஸ்மஸ் என்று உங்களை மனதார வாழ்த்துகின்ற பொழுது, கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் என்று சொல்லுகின்ற பொழுது உங்களுக்கும் உங்கள் உள்ளங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் உற்றார்கள் உறவினர்களுக்கும் நீங்கள் இருக்கின்ற சமூகத்திற்கும் ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பின் செய்தி மகிழ்ச்சியின் செய்தியாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். அவர் கொண்டு வந்திருக்கின்ற அமைதியும் சமாதானம் மகிழ்ச்சியும் இன்பங்களும் உங்களுடைய இல்லங்களிலே நிரப்ப வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். பிரிந்து போயிருக்கின்ற உறவுகளெல்லாம் திரும்பி வர வேண்டும். சண்டை போட்டு கொண்டிருக்கின்ற உறவுகளெல்லாம் சமாதானம் செய்ய வேண்டும். சமாதானத்திலே வாழ்கின்ற பொழுதுதான் உண்மையான அமைதி என்பதை உலகம் புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் அன்னை தெரசாள், மன்னல் காந்தியடிகளும் பெரிய பெரிய படித்த மேதைகளும் அறிஞர்களும் ஆண்டோர்களும் சான்றோர்களும் ஞானிகளும் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள். எனவே சுயநலங்களை கடந்து பிறநலங்களுக்கு கடந்து செல்வோம். ஆண்டவர் இயேசுவுடைய பிறப்பின் விழாவை உலகத்திற்கு எடுத்துச் சொல்வோம். அவர் கொண்டு வந்திருக்கின்ற அமைதியை வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போமாக. எங்கள் நல்ல தந்தை இறைவா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பின் விழாவை கொண்டாடுகின்ற நாங்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் அன்பும் மகிழ்ச்சியும் சமாதானம் ஒற்றுமையும் கொடுத்து வாழ வேண்டிய ஆற்றலை எங்களுக்கு தார். எல்லோரும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற நீர் இந்த காலகட்டத்திலே குறிப்பாக கைவிடப்பட்ட அனாதைகள், போர்னால் பாதிக்கப்பட்டவர்கள், வீடு இழந்து கிடக்கக்கூடியவர்கள், குளிர்னால் துன்பிட்டு கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு உதவி செய்கின்ற ஆற்றலை எங்களுக்கு தாரும். இந்த வேண்டுதல்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாக்கிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. ஆமென்.